வணக்கம். புதுவையில் நடைபெற்ற நிகழ்வுகளை தொகுத்து வழங்கும் ரிச்சி செய்திகளுக்காக சந்தியா. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அரசு மருத்துவமனையில் தரமற்ற மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்வதாக மருத்துவர் உட்பட 6 பேர் கைது. ஆசிய அளவிலான கயிறு இழுக்கும் போட்டியில் தங்கப் பதக்கம் வென்ற புதுவை வீரர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை உள்நோக்கத்தோடு தொடங்கப்பட்டதற்கு புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் கண்டனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு தரமற்ற மருந்து மாத்திரைகளை கொள்முதல் செய்வதாக வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் 2 முன்னாள் மருத்துவ கண்காணிப்பாளர்கள், மருத்துவர், 2 மருந்தாளர்கள் மற்றும் மருந்து கம்பெனி உரிமையாளர் என 6 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கடந்த 2019ஆம் ஆண்டு கர்ப்பிணிகளுக்கு வழங்கிய சத்து மாத்திரைகள், குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட விட்டமின் ஏ மருந்துகள் தரமற்று இருந்ததால் கர்ப்பிணிகள், குழந்தைகள் வாந்தி எடுத்து மயங்கினர். உடனடியாக மருந்துகள் திரும்ப பெறப்பட்டு பரிசோதனை ஆய்வுகள் நடைபெற்றது. அதில் தரமற்ற மருந்துகள் விநியோகம் செய்தது தெரியவந்தது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினருக்கு புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 2023ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் சுகாதாரத்துறையின் தேசிய சுகாதார இயக்ககத்தில் பணியாற்றிய நடராஜன் என்பவர் தன் மனைவி பத்மாவை தலைவராக கொண்ட பத்மஜோதி என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் மூலம் தரமற்ற மருந்துகள் மற்றும் காலாவதி தேதி நெருங்கும் மருந்துகளை கொள்முதல் செய்து அரசு மருத்துவமனைக்கு விநியோகம் செய்ததும், இதனால் குழந்தைகள், கர்ப்பிணிகள் பாதிக்கப்பட்டதும் மற்றும் 45 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடராஜன் மீது வழக்கு பதிவு செய்தனர். நடராஜன் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனு தள்ளுபடியான நிலையில் நடராஜன் கடந்த பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அப்போதைய சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு அலுவலகத்திற்கு சென்று மருந்து கொள்முதல் தொடர்பான சில ஆவணங்களையும் கைப்பற்றினர். மேலும் மருந்து கொள்முதல் செய்ய வழங்கிய ஆணைகள், தரமற்ற சத்து மாத்திரைகள், மருந்துகள் வாங்க பரிந்துரை செய்த மருத்துவர்கள், கமிட்டி விவரங்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் மருத்துவர்கள் கமிட்டியில் இடம்பெற்ற முன்னாள் மருத்துவ கண்காணிப்பாளர்கள் ராமன், மோகன்குமார், மருத்துவர் அல்லிராணி, மருந்து நிறுவன உரிமையாளர் புனிதா மற்றும் மருந்தாளுநர்கள் மோகன், நந்தகுமார் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் இரட்டிப்பு பணம் கிடைப்பதாக கூறி ஆன்லைன் கேம் விளையாடியவரிடம் ரூபாய் 3.6 லட்சம் மோசடி செய்த தமிழக வாலிபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த வினோதன் என்பவர் ஆன்லைன் கேம் என்ற பெயரில் அடையாளம் தெரியாத மோசடிக்காரர் 3,60,000 ரூபாய் மோசடி செய்ததாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் அவர் பணத்தை இரட்டிப்பாக்கும் விளையாட்டு தொடர்பான விளம்பரத்தை இன்ஸ்டாகிராமில் பார்த்ததாகவும், அதன் மூலம் தொடர்பு கொண்ட போது மோசடிக்காரர் புகார்தாரருக்கு UPI ஐடிக்கள் அனுப்பி அதன் மூலம் கேமிங் செயலில் பணம் செலுத்துமாறு அறிவுறுத்தினார். மேலும் அவர் தான் 55 கிளப் போன்ற ஆன்லைன் கேமிங் தளத்தில் முதலீடு செய்து விளையாடி அதன் மூலம் புகார்தாரர் டெபாசிட் செய்த தொகையை இரட்டிப்பாக்குவதாக உறுதியளித்துள்ளார். இதை நம்பிய புகார்தாரர் 3,60,000 ரூபாய் பணம் வரை அனுப்பியுள்ளார். அதன் பிறகும் வாக்குறுதி அளித்தபடி அவருக்கு லாபத்தில் பணம் கிடைக்கவில்லை. இது பற்றி புகார்தாரர் விசாரிக்கும் போது அவரது கணக்கு முடக்கப்பட்டது. இதனால் புகார்தாரர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார். எனவே அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அவரது புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலைய ஆய்வாளர் தியாகராஜன் விசாரணை நடத்தினார். அதில் மோசடி செய்யப்பட்ட தொகையில் 1,50,000 ரூபாய் பணம் சிட்டி யூனியன் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டது. மேலும் இந்த வங்கிக் கணக்கில் 6 மாத காலத்திற்குள் 1.35 கோடி ரூபாய் வரை மோசடி பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டது.
மேலும் இந்த கணக்கில் பல்வேறு மாநிலங்களில் சுமார் 18 புகார்கள் பதிவாகியுள்ளன. இது மட்டுமின்றி புகார்தாரர் ஏமாற்றப்பட்ட இன்ஸ்டாகிராம் கணக்கு திருநெல்வேலியை சேர்ந்த சுதர்சன் என்பவருக்கு சொந்தமான மொபைல் எண் மற்றும் ஜிமெயில் கணக்கின் மூலம் திறக்கப்பட்டுள்ளது என்று விசாரணையில் கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக முதுநிலை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன், கண்காணிப்பாளர் ஸ்ருதி யாரகட்டி ஆகியோர் அறிவுறுத்தல்களின்படி ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையில் தலைமை காவலர் அருண்குமார், காவலர்கள் ரோஸ்லின் மேரி, அபிநயா, அரவிந்தன், அருள்மணி மற்றும் ராஜ்குமார் ஆகியோர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு திருநெல்வேலிக்கு சென்று துரிதமான செயல்களால் குற்றம் சாட்டப்பட்ட நபரான சுதர்சனை கைது செய்தனர். விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஏமாற்றும் நோக்கத்தில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மகா டாட்ஸ் பிரின்சஸ் என்ற பெயரில் ஒரு இன்ஸ்டாகிராம் கணக்கை தொடங்கி அதில் ஆன்லைன் கேமிங் மூலம் பணம் இரட்டிப்பாக்கும் விளையாட்டு குறித்த விளம்பரத்தை வெளியிட்டார் என்றும் அதில் பாதிக்கப்பட்டவர் உட்பட சுமார் 13 பேரை குற்றவாளி ஏமாற்றியுள்ளார் என்றும் தெரியவந்தது. மேலும் குற்றம் சாட்டப்பட்ட நபரிடமிருந்து செல்போன், சிம் கார்டு, ஏடிஎம் கார்டு ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் குற்றம் சாட்டப்பட்டவர் புதுச்சேரி தலைமை நீதித்துறை நடுவர் முன் நீதிமன்ற காவலில் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். $60,000 into that fake account. When he did not get back his money as profit, he realized that he was cheated, and then he came to our cyber police station and registered a complaint. We have registered FIR in this regard, and during the investigation through the Instagram account and the UPI IDs புதுச்சேரி காரைக்கால் அருள்மிகு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் ஆலயத்தில் பிரபல பாடகர் மனு அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருள்மிகு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் ஆலயத்தில் பிரபல பாடகர் மனு சமீபத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். சுவாமி தரிசனத்தின் போது பக்தி உணர்வில் ஆழ்ந்த அவர் தன்னிச்சையாக ஒரு பக்தி பாடலை பாடி சுவாமி முன் அர்ப்பணித்தார். மனோவின் இனிமையான குரலில் ஒலித்த அந்த பாடல் ஆலய வளாகம் முழுவதும் பக்தி உணர்வை பரவ செய்தது. எதிர்பாராத வகையில் நடைபெற்ற இந்த தருணம் அங்கிருந்த பக்தர்களை மகிழ்ச்சி அடைய செய்தது. அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பலரும் மனோவின் குரல் இன்னும் அதே இனிமையுடன் இருக்கிறது என்று பாராட்டி வருகின்றனர். மலேசிய நாட்டில் நடைபெற்ற ஆசிய அளவிலான கயிறு இழுக்கும் போட்டியில் இந்திய அணி சார்பில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்ற புதுச்சேரி வீரருக்கு முதல்வர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். கடந்த 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 3 நாட்கள் மலேசிய நாட்டில் ஆசிய அளவிலான ஆடவர் மற்றும் மகளிர் அணிகளுக்கான கயிறு இழுக்கும் போட்டிகள் நடைபெற்றன. மொத்தம் 12 நாடுகளை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் வெங்கடேசன், அஜய், பிரசாத், குரு பிரசாத் மற்றும் வீராங்கனை ஜெயக்குமாரி ஆகியோரும் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சார்பில் பங்கேற்று விளையாடினர். இந்த நிலையில் 23 வயதிற்குட்பட்டவர்களுக்கான பிரிவில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கமும் 23 வயதிற்குட்பட்டவர்களுக்கான இருபாலர் அணி வெண்கல பதக்கமும் வென்று சாதனை படைத்தது. இந்த இரு அணிகளிலும் புதுச்சேரி வீரர் குரு பிரசாத் விளையாடி இந்திய அணியின் வெற்றிக்காக உறுதுணையாக இருந்து தங்கம் மற்றும் வெண்கல பதக்கங்களை பெற்று இந்திய நாட்டிற்கும் புதுச்சேரி மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். பதக்கம் வென்ற வீரர் குரு பிரசாத் மற்றும் சக வீரர்கள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் புதுச்சேரி மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி வீரர் குரு பிரசாத்திற்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக லப்போர்த் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக நிர்வாகிகள் வீரர் குரு பிரசாத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். சார் கொஞ்சம் மெடல்ல கை வச்சு மெடல் கை வச்சுங்க பாருங்க.
சார் இங்கே 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 ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் தூய்மை சேவையை வலியுறுத்தி கழிவுகளில் இருந்து கலைப்பொருட்கள் தயாரிப்பதற்கான போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெடின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரி நகராட்சி, பெருந்தலைவர் காமராஜர் உயர்நிலைப்பள்ளி இணைந்து பள்ளி மாணவர்களுக்கான கலைத்திறனை ஊக்குவிக்கும் பட்சத்தில் கழிவுப் பொருட்களில் இருந்து கலைப்பொருட்களை உருவாக்கும் திறன் போட்டி நடைபெற்றது. இதில் 75 மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கலைப்பொருட்களை உருவாக்கி பங்கேற்றனர். இதன் தொடர்ச்சியாக பள்ளி நிர்வாகம், ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் இணைந்து 3 தமிழ் பரிசுகளை தேர்ந்தெடுத்தது. பரிசளிப்பு விழா பள்ளியில் நடைபெற்றது. இதில் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சொக்கலிங்கம், சிவக்குமார் மற்றும் கலை ஆசிரியர் வானதி தலைமையில் பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் சுமார் 250 மாணவர்கள், நகராட்சி அதிகாரிகள், பணியாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்தகைய போட்டி நடைபெறுவதன் மூலம் குப்பையில்லா புதுச்சேரி நகராட்சியை உருவாக்குவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்பதை மாணவர்கள் தங்கள் கருத்தில் நிலையாக உள்ளனர். வந்துருப்பா வந்துருப்பா காரைக்காலில் சாக்கடை அடைப்புகளை சுத்தம் செய்யும் பணிக்காக கான்கிரீட் ஸ்லாப்புகளை அகற்றிய பொதுப்பணித்துறையினர். பெரியவர் ஒருவர் தவறி விழுந்து விபத்து. புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் சாக்கடை அடைப்புகளை சுத்தம் செய்து பொதுப்பணித்துறையினர் சிமெண்ட் கட்டைகளை அப்புறப்படுத்தினர். இதனால் சாக்கடை நீண்ட நாட்களாக மூடப்படாமல் இருந்த நிலையில் பெரியவர் ஒருவர் தவறி சாக்கடையில் விழுந்து விபத்திற்குள்ளானார். அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அவரை மீட்டனர். சிறு காயங்களுடன் அவர் உயிர் தப்பினார். சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் அலுவலகத்தை சார்ந்த VAO சுப்புதேவ் அவர்கள் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அந்த பெரியவருக்கு வேட்டி சட்டை மற்றும் துண்டு ஆகியவற்றை தனது சொந்த செலவில் வாங்கி கொடுத்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்து அனுப்பி வைத்தார். மேலும் இந்த சம்பவம் குறித்து பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சுத்தம் செய்ய எடுக்கப்பட்ட சிமெண்ட் கட்டைகளை உடனடியாக சரி செய்து சாக்கடைகளை மூட வேண்டும், இல்லையெனில் உயிரிழப்பு போன்ற பெரிய விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தனர். வெட்டிவேர் மூலம் நிலைத்தன்மை பொருட்கள் உருவாக்கம் மகளிர் சுய உதவி குழுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் நடைபெற்றது. மத்திய அரசின் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகத்தின் நிதி உதவியின் கீழ் புதுச்சேரி அரசு திறன் மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமத்தின் சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வெட்டிவேர்களில் இருந்து நிலையான தயாரிப்புகளை உருவாக்குதல் என்ற தலைப்பில் 15 நாட்கள் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் சான்றிதழ் பயிற்சி வகுப்பை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பயிற்சி துவக்க விழா பாகூர் இயற்கை விவசாயிகள் சங்க களஞ்சியத்தில் நடைபெற்றது. விழாவில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் சுற்றுச்சூழல் பொறியாளர், திட்ட ஒருங்கிணைப்பாளர் காளமேகம் வரவேற்றார். புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் முனைவர் ரமேஷ் நோக்கு உரையாற்றினார்.
சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பயிற்சி முகாமினை துவக்கி வைத்தார். வெட்டிவேர் பொருட்கள் பயிற்சியாளர்கள், இயற்கை சுற்றுச்சூழல் தயாரிப்பு நிறுவனர் அனந்தன், மூத்த ஆலோசகர் கீதா, புதுச்சேரி ஸ்வர்ணிம் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி திட்ட ஒருங்கிணைப்பாளர் வினோத்குமார் ஆகியோர் பாடநெறி தொகுப்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். சுற்றுச்சூழல் தகவல், விழிப்புணர்வு, திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்ட அலுவலர் நித்யா நன்றி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் அதிகாரிகள், புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமத்தின் அதிகாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பங்கேற்றனர். வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த முகாமில் வெட்டிவேரில் பாய், மாலை, யோகா மேட் உள்ளிட்டவைகள் செய்வது குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு 2 விஷயம். ஒன்று வீட்டில் இருக்கணும், வீட்டில் விட்டு கொஞ்ச நேரம் வெளியே வரணும். அதற்கான சூழலும் உருவாகும். அப்படி வீட்டிலேயே செய்யினாலும் அந்த வேலையை செய்யறதுக்கு பிடிக்காது. ஏன்னா வீட்டிலேயே உன் பிள்ளையும் உன்னையும் பார்த்துக்கிட்டு, அடுப்பையும் பார்த்துக்கிட்டு, இவங்களே பார்த்துக்கிட்டே தொடர்ந்து இருக்கணுமா அப்படின்ற ஒரு சூழல் வந்து இயல்பாகவே கலைஞர் பேர் வச்சிருக்காங்க. எதுக்காக தெரியுங்களா? பாபு என்பது நெற்களஞ்சியம், அறிவு களஞ்சியம். ஏன் அறிவு களஞ்சியம்? இங்கே வந்து புதுவையினுடைய பிற பகுதியை சேர்ந்தவர்கள் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது பாகூரில் இருந்தவங்க பல்கலைக்கழகத்தில் படித்தாங்க. இங்கே வந்து ஒரு பெரிய பல்கலைக்கழகம் இருந்தது. தெய்வ திரு சரசு அம்மையார் அவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கர்ணன் மற்றும் வாழை திரைப்பட குணச்சித்திர நடிகை ஜானகி அம்மாள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். திருமதி சரசு அம்மையாரின் நினைவை போற்றும் வகையில் அவருக்கு 4வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சரசு அம்மையாரின் மகன் பிருத்திவிராஜ் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக கர்ணன், வாழை திரைப்பட குணச்சித்திர நடிகை ஜானகி அம்மாள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்ட சரசு அம்மையாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வந்திருந்த தாய்மார்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு புடவை மற்றும் அன்னதானத்தை ஜானகி அம்மாள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சுந்தரமுருகன், கலைவாணி மற்றும் பழனி, பாண்டியன், ஐயப்பன், சந்திரமோகன், செல்வராஜ், மனு வசந்தராஜ், ஏராளமான அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பரமசிவ மற்றும் அப்பகுதி ஊர் மக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செண்பக விநாயகர் கோவில் தெருவில் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட செண்பக விநாயகர் கோவில் தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 9,48,000 ரூபாய் செலவில் உழவர்கரை நகராட்சி மூலம் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், மகளிர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஓகே தம்பி வாங்க திரும்ப சொல்றேன். திருநள்ளார் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு ரேஷன் கடைகளில் தீபாவளி பரிசு தொகுப்புகளை பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் வழங்கி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சார்பில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று புதுச்சேரி மாநில முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த தீபாவளி பரிசு தொகுப்பில் சர்க்கரை 2 கிலோ,
சூரியகாந்தி எண்ணெய் 2 லிட்டர், கடலை பருப்பு 1 கிலோ, ரவை, மைதா ஆகியவை வழங்கப்படுகிறது. இதன் மதிப்பு 585 ரூபாய் ஆகும். இவை ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கும் தொடக்க விழா காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட வெள்ளார் தெரு, நலன்குளம் தெரு, தேனூர் மெயின் ரோடு ஆகிய இடங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் தீபாவளி பரிசு தொகுப்பை பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தூக்கணாம்பாக்கத்தில் நெல் ஈரப்பதம் குறித்து மத்திய குழுவினரால் நேரடி ஆய்வு செய்து ஈரப்பத நெல்லை குறித்து விவசாயிகளிடம் கேட்டு அறிந்தனர். கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியான தூக்கணாம்பாக்கம் மற்றும் கலையூர் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதால் தமிழகத்தில் அறுவடை செய்த நெல் பாதிப்படைந்த 17% இருக்கும் நெல்லின் ஈரப்பதத்தை 22% உயர்த்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஆய்வு செய்த மத்திய அரசு 3 குழுக்களாக தமிழகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் மத்திய குழுவை சார்ந்த பிரீத்தி, பிரியாபட், அனுபமா, அருண் பிரசாத் மற்றும் தமிழக அரசு சார்பில் உமா மகேஸ்வரி ஆகியோர் நேரில் சென்று பல்வேறு மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இக்குழுவின் கடலூர் மாவட்டத்தில் ஆய்வு செய்தனர். கடலூர் மாவட்டத்தில் தூக்கணாம்பாக்கம், கலையூர் மற்றும் குண்டிமல்லூர் ஆகிய பகுதிகளில் இந்த குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதலாக வைக்கப்பட்டுள்ள நெல்லின் ஈரப்பதம் குறித்து விவசாயிகளிடமிருந்து கேட்டறிந்து வருகின்றனர். விவசாயிகளின் நனைந்து துர்நாற்றம் வீசி வரும் நெற்களை அவர்கள் மாதிரியாக சேகரித்து வைத்தனர். நனைந்துள்ள நெல்களை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்ததா என்று விவசாயிகளிடம் கேட்டனர். இதற்கு விவசாயிகள் நெல் காய வைப்பதற்கு போதுமான இடம் இல்லை, மேலும் கடந்த சில தினங்களாக போதுமான வெயில் இல்லாததால் நெற்பயிர்கள் தொடர்ந்து பாதிப்படைந்துள்ளன, இவ்வாறு தெரிவித்தனர். இதனை அதிகாரிகள் குறிப்பெடுத்துக் கொண்டனர். ஆய்வின் போது வருவாய் கோட்டாட்சியர் சுந்தர்ராஜன், தாசில்தார் மகேஷ் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். ஆய்வு செய்த மத்திய குழுவினர் கூறுகையில் விரைவில் உங்களுக்கு போதுமான அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாக உறுதியளித்தனர். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழியாக உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 127வது பதிப்பு புதுச்சேரி உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டது. மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வானொலி வாயிலாக உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 127வது பதிப்பு உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் 19வது கிளையில் ஒலிபரப்பு செய்யப்பட்டது. வர்த்தக பிரிவின் மாநில இணை அமைப்பாளர் மதன் ஏற்பாட்டில் 19வது கிளை தலைவர் ராம் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உருளையன்பேட்டை தொகுதியின் பொறுப்பாளர் மூர்த்தி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் வைத்தியநாதன், மாநில செயற்குழு உறுப்பினர் தேன்மொழி, மாநில சிறப்பு அழைப்பாளர் கணபதி, முன்னாள் தொகுதி தலைவர் தனசேகரன், மூத்த உறுப்பினர் செங்கதிர், தொகுதி துணைத் தலைவர்கள் விஜயபாஸ்கர், பாபு, மேலும் பாஜக நிர்வாகிகள் வெற்றிவேல், அருள், பாலாஜி, பச்சையம்மாள், மகாலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அவசர கதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி உள்நோக்கத்தோடு தொடங்கப்பட்டு உள்ளதாக புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, வாக்கு திருட்டு குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு ராகுல் காந்தி பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார். இதற்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்காத நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் வர 5 மாதங்களே உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணி குறுகிய காலத்தில் மேற்கொள்வதில் உள்நோக்கம் உள்ளது என்றும் இதனை ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளாது என்றும் கண்டனம் தெரிவித்தார். வாக்கு திருட்டை தடுப்பதற்கு பிரத்யேக செயலி உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இருப்பிட சான்று அவசியம் என்பதை தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மத்தியில் ஆளும் பாஜக அரசு நடமாடும் வாக்காளர்களை உருவாக்கி 5 வருடங்களில் 10 மாநிலங்களில் வாக்கு செலுத்தி தங்களுக்கு வேண்டியவர்களை வெற்றி பெற செய்துள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். இதேபோன்று புதுச்சேரியில் வெளி மாநில வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் பணியை பாஜகவினர் தொடங்கியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பொதுமக்களுக்குமே தெரியும், தங்களுடைய ஜனநாயக கடமையான ஓட்டுரிமையை மத்திய அரசும் மத்திய அரசான பிஜேபி அரசுடைய கைகூலியா தேர்தல் ஆணையமும் சேர்ந்து
செயல்பட்டு இருக்கிறங்கிறது தான் இப்போ எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய ஆதாரபூர்வமான உண்மையா இருக்கு. இப்போ ஒவ்வொரு மனிதனும் எந்த மாதிரி தங்களுடைய ஜனநாயக கடமை. புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு சிவ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் கந்த சஷ்டி சூர சம்ஹார விழாவை ஒட்டி சிவ சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம். இத்திருக்கோவில் கந்த சஷ்டி சூரசம்ஹார பெருவிழா கடந்த 21ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் சுப்பிரமணிய சுவாமி பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். தொடர்ந்து சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹார விழா நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவசேனா சுவாமிகளுக்கு மாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் குடும்பத்துடன் பங்கேற்றார். இந்த திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு கல்யாண வைபவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு மருத்துவமனையில் தரமற்ற மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்வதாக மருத்துவர் உட்பட 6 பேர் கைது. ஆசிய அளவிலான கயிறு இழுக்கும் போட்டியில் தங்கப் பதக்கம் வென்ற புதுவை வீரர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை உள்நோக்கத்தோடு தொடங்கப்பட்டதற்கு புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.